இந்த உலகத்துக்குள்ளே இயேசு எப்படி வந்தார்? ஏற்கனவே இருக்கிறவர். அன்னைக்கு தான் பிறந்தாருன்னு இல்லை, வந்தார். அன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். ஏற்கனவே இருந்தார், பிதாவோடு கூட இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. தேவனாக இருந்த அந்த வார்த்தை மாம்சரூபம் எடுத்து வார்த்தை மாம்சமாயிற்று என்று எழுதியிருக்குது இல்லையா? அதன்படி இங்கே வந்தார். எதுக்கு வந்தார்ன்றதை மறந்துடவே கூடாது. கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் மறக்க செய்கிற ஒரு பண்டிகை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது எதுக்கு கிறிஸ்மஸ்ன்றதையே மறந்துட்டு எதுக்கோ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சிலர். நாம் என்ன பண்ணணும்? ஏன் இந்த பாடலெல்லாம் பாடுறோம்னா, கிறிஸ்மஸ் எதுக்குங்கிறத சதா நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன் பிறந்தார்? எதுக்கு வந்தார்? பாவம் போக்க வந்தார், சாபம் தீர்த்திட வந்தார் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் பாவத்தெல்லாம் போக்கி இருக்கிறாருன்னு, சாபத்தெல்லாம் நீக்கி இருக்கிறாருன்னு? இப்போனா ஆசீர்வாதத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு சொந்தமாக்கும்படியாக வந்திருக்கிறார் அவர். இதைத்தான் கொண்டாடுறோம். கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? ஏன் இவ்வளவு விமரிசையாக பாட வேணும்? ஏன் இவ்வளவு இதை கொண்டாடணும் அப்படின்னா, இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாவம் போச்சு, சாபம் நீங்கினது, இயேசு வந்துட்டார், அவரே இரட்சகராய் இருக்கிறார். பாவத்தை போக்குகிற, சாபத்தை நீக்குகிற, எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற அருமையான இரட்சகராக அவர் இருக்கிறார்.